இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கம்பெனிஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு ஃப்ரீயான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மணி பே பண்ண தேவையில்லை. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 4 கம்பெனிஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி மகேந்திரா அண்ட் மகேந்திரா எல்டிடி. இந்த கம்பெனியில் இப்போ வாக்கின் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 31 அக்டோபர் 9 o'clock to 1 PM வந்து இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன் வேக்கன்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ் பொசிஷன் வேக்கன்சியாக இருக்குது. அது இல்லாமல் ரெண்டாவது டிப்ளமா இன்ஜினியர் ட்ரெயினி பொசிஷன் வேக்கன்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்குமே மேல் கேண்டிடேட்டை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேட்ச் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்க்கு பேட்ச் பார்த்தீங்கன்னா 2022 அண்ட் 2023ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இஐசி இசிஇ 14,000 ஸ்டீஃபன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்ரெண்டிஸ்க்கு. அதே டிப்ளமா இன்ஜினியர் ட்ரெயினிக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆர் வெஹிக்கல் இன்ஜின் அசம்பிளி இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ட்ரிபிள் இசிஇன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன். சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போகிறவங்க கண்டிப்பாக அப்டேட்டடான ரெஸ்யூம் கொண்டு போகணும், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அண்ட் ஆதார் காப்பி கொண்டு போகணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மகேந்திரா அண்ட் மகேந்திரா எல்டிடியோட ரிசர்ச் வேலி மகேந்திரா வேர்ல்டு சிட்டி செங்கல்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 31 அக்டோபர் போயிட்டு வாங்க இன்டர்வியூக்கு. அண்ட் செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் எல்டிடி. ஸோ இந்த கம்பெனியில் இப்போ ஹைரிங் பண்ணுறாங்க. டிசைன் இன்ஜினியரை எடுக்கிறாங்க. ஸோ எந்த டிவிஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் டூல் டிவிஷனுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 3 to 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைன் சிஎன்சி மிஷின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ப்ராடக்ட் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ எம்இ படித்த மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிஇ மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்கள அப்ளை பண்ணலாம். அண்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5th நவம்பர் இன்டர்வியூ நடக்குது. 9:30 to 4:30ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைன் சிஎன்சி மிஷின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் ஐடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் அனுப்பணும். சரி, அடுத்த கம்பெனி பார்க்கலாம். தேர்ட் கம்பெனி ஆவலோன் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு இஎம்எஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் 2 நவம்பர்லேருந்து 3 நவம்பர் வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. 9 AM தான் இன்டர்வியூ ஸ்டார்டிங் டைம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமா ட்ரிபிள் டிப்ளமா இசிஇ டிப்ளமா மெக்கானிக்கல் அண்ட் ஐடிஐ படித்தவங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2019லேருந்து 2023 பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்டை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு வாங்க. ஆவலோன் டெக்னாலஜி லிமிடெட் இன் தாம்பரம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸில் இப்போ ஹைரிங் பண்ணுறாங்க. வாக்கின் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பொசிஷன் வேக்கன்சியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டர் சிஎன்சிக்கு இப்போ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமா படித்த 2 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் செட்டரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது எம்இ லீட் அண்ட் சிஎன்சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிப்ளமா படித்த 10 to 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிஇயில் 7 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் லீட் சிஎன்சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிப்ளமா படித்தவங்க 12 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிஇயில் பார்த்தீங்கன்னா 9 to 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வாக்கின் இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8 AM to 9 AMனு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி அவங்களோட சிவி கொண்டு போகணும். 3 காப்பீஸ் கொண்டு போகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் கொண்டு போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். உங்களோட 3 month பே ஸ்லிப் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கின அப்பாயின்மெண்ட் லெட்டர், ரீசெண்டாக வாங்கின இன்க்ரிமெண்ட் போனஸ் லெட்டர் இஃப் எனின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி க்ளோஸ்ட் ஆஃப்டர் 9:30ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9:30க்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி கேண்டிடேட் ஹேவிங் த அபோவ் மென்ஷன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அலோவ்ட் இன்சைட் த கேம்பஸ். ஸோ இது இப்போ சொன்ன எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் நீங்க கேம்பஸ்க்குள்ள என்ட்ரி ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு போயிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கான ஜாப் அவ்வளதான். ஆல் தி பெஸ்ட்.